அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல அத்தனை பேர் முன்னாடி தேனு வயித்துல வளர்ற குழந்தை என்னோடது இல்லைன்னு சொன்னிய, மறந்துட்டியா? இப்ப மட்டும் புருஷன் பொண்டாட்டின்னு உறவு கொண்டாடிட்டு இருக்க. இன்னொரு தடவை தேனுக்கு போன் பண்ணி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்த, அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். யோ, என்னையா பண்ணுவ? யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? இந்த தொகுதி எம்எல்ஏ. நான் நினைச்சா நீ போனை போட்டு மிரட்டுறேன்னு சொல்லி உன்னை தூக்கி உள்ள வச்சிருவேன். என்ன தூக்கி உள்ள வச்சு பாரு. சங்கரே, நீ ரொம்ப ஆடுற. தேனு விஷயத்துல தலையிட்டனா அது உனக்கு தான் பிரச்சனை. நீ இருக்கிற தைரியத்துல தான் அந்த சிவபதி குடும்பமே இந்த ஆட்டம் ஆடுது. உன் கதையை முடிச்சிட்டேன்னு வையே, அவங்களே என் காலில் வந்து விழுந்துருவாங்க. டேய், நீ என்ன அழிக்கிறதுக்கு முன்னாடி நீ பண்ற அநியாயமோ அக்கிரமமோ ஒன்னு அழிச்சிடா. டேய், பெண் பாவம் சும்மா விடாதடா, உன்னை இல்லாம ஆக்கிடும். நீ தேனுவ ரொம்ப கஷ்டப்படுத்துற. கர்ப்பிணி சாபம் பழிக்காம போகாதடா. ஓஹோ, கர்ப்பிணி சாபம் பழிச்சிருமா? எங்க அவளை சாபம் விட சொல்லு, பழிக்குதான் பாத்துருவோமே. டேய், கூடிய சீக்கிரம் எல்லாமே பழிக்கும்டா. எல்லாம் வந்து உன்னை அழிக்கும் போது கண்டிப்பா உனக்கு தெரியும்டா. நீ எம்எல்ஏ, நீ எவ்வளவு பந்தா பண்ண. உன்னால வைஷ்ணவிய கல்யாணம் பண்ண முடியுதா? அந்த கல்யாணத்தை தேனு நடத்த விடாம பண்ணால, அதே மாதிரி தான்டா உன்னால எதுவுமே செய்ய முடியாதுடா. இந்த வீட்டை கூட வேலு ஏலத்துல எடுத்துட்டான், அத உன்னால தடுக்க முடிஞ்சதா? முடியல. நீ எல்லாத்துலயும் தோத்துக்கிட்டு இருக்கப்பா. நாங்க எல்லாத்துலயும் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருப்போம். வீட்டை ஏலத்துல எடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சுதான் அர்த்தமா? இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு வாங்க, உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. பயமுறா. சி, போன வைடா. அச்சை, போன நீ வைடா. வாங்க பாரு, குடும்பத்தோட வராங்க. ஆமா. தென்னரசு, எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்த, ஆனா அந்த வீடு எங்களுக்கு கிடைக்கிறத என்னால தடுக்க முடியல. நாங்க தானே ஜெயிச்சோம். உங்க அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சு உருவாக்கின வீடு, அத மத்தவங்க சொந்தம் கொண்டாட முடியாது. கடவுள் அந்த வீட்டை அப்பாவுக்கே திருப்பி கொடுத்துட்டாரு பாத்தியா? இதே ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சுதானே இந்த வீட்டை என்கிட்ட இருந்து ஏமாத்தி எழுதி வாங்கினே. இன்னைக்கு என்னாச்சு பாத்தியா? உங்க அப்பாவுக்கே அந்த வீடு திரும்ப கிடைக்க போகுது. இது பாருடா, எல்லாத்தையும் மேல இருக்கிற ஒருத்தர் பார்த்துட்டு தாண்டா இருக்காரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். என்னதான் உன் அரசியல் பலத்தாலையும் பண பலத்தாலையும் மாமாவை நீ ஜெயிக்கணும்னு பார்த்த, ஆனா உன்னாலலாம் மாமாவை ஜெயிக்க முடியாது. இதுதான் கடவுள் உனக்கு கொடுத்த தண்டனை. ஏய், இது வெறும் ஆரம்பம் தான். இதுக்கப்புறம் என் மாமா எல்லாத்துலயும் ஜெயிக்க போறாரு. டேய், நீ எதுக்குடா இங்க வந்த? அதான் உனக்கும் அந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆயிப்போச்சுல்ல, அப்புறம் என்ன? டேய், ஒழுங்கா உன் கோஷ்டியை கூட்டிட்டு இடத்த காலி பண்ணு. தென்னரசு, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடுற. தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்த, இங்க நடக்கிறதே வேற. எம்எல்ஏனா என்ன வேணா செய்வியா?
அத பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா? சத்தியமா இல்ல. அங்கர் சார், இவங்கிட்ட நமக்கு என்ன பேச்சு? வாங்க, நல்ல நேரம் முடியறதுல ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுட்டு வந்துருவோம். வாங்க. போங்க போங்க, ரிஜிஸ்ட்ரேஷனை நல்லா முடிச்சிட்டு வாங்க. போங்க. ஏட்டு, பணம் எல்லாம் கொண்டு வந்துட்டோம். அமௌண்ட் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிடலாம். சேட்டு, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். முதல்ல பணத்தை பிடிங்க. இந்தாங்க. நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு பண்ண முடியாது. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாதா? என்ன சேட்டு சொல்றீங்க? ஆமா சார், இனிமேல் இந்த வீட்டை என்னால ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு பண்ணி தர முடியாது. ஏன் சேட்டு முடியாது? ஏன்னா வீட்டை தென்னரசு அவர் பேருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாரு. நாங்க ஏல எடுத்த வீட்டை அவன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டானா? என்ன சேட்டு, விளையாடுறீங்களா? ஏய், எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படியா தெரியுது? யோ, உன் வீட்டை ஏலத்துல எடுத்தது நாயா? நீ சொன்ன டைம்க்குள்ள பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டேன்ல, அதுக்கப்புறமும் எப்படி தென்னரசு பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்ப? இது சட்டப்படி தப்புன்னு உனக்கு தெரியாதா? தென்னரசு தான் அந்த வீட்டை என்கிட்ட 1 கோடி ரூபாய்க்கு அடமானம் வச்சாரு. அடமானம் வச்ச அமௌண்ட் அவரு வட்டியும் முதலமா எனக்கு செட்டில் பண்ணிட்டாரு. அதனாலே அந்த வீட்டை தென்னரசு பேருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டேன். யார் மேல கை வைக்கிற? அவருதான் என் பேர்ல வீட்டை எழுதி கொடுத்துட்டு சொல்லிட்டார்ல, இடத்த காலி பண்ணு. டேய், உன்னை நான் ஏலத்துல எடுத்த வீட்டை நீ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுவ? எப்படி பண்ணுவ? தென்னரசு, யார்கிட்ட பேசுற? அவ்வளவுதான். பாத்துட்டு இருக்க. வெளியில. என்னடா ரவுடித்தனம் பண்றீங்களா? தொலைச்சு விட தொலைச்சு. ஆவேலு, வேலு, இன்னைக்கு உன் கதை முடிஞ்சிருக்கு. சேட்டு, நாங்க ஏல எடுத்த வீட்டை நீ எப்படியா தென்னரசுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்ப? என்ன மன்னிச்சிடுங்கோ சிவபதி சார். நீங்க ஏல எடுத்த வீட்டை தென்னரசு பேருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்க கூடாதுதான்.